Hi students, welcome to Mechanics of Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல Mechanics of Structuresல second unit Fixed Beam Analysisல problem number 7. A fixed beam of span 12 meter carries 2 point loads of 20 kN each at 3 meter from each end. Find the support moments and draw SFD and BMD. Firstly given beam வரைஞ்சிக்கலாம். A fixed beam கொடுத்திருக்காங்க. Therefore fixed beam வரைஞ்சிக்கோங்க. 12 meter, that is span length 12 meter, carries 2 point loads of 20 kN. 2 point load கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் 20 kN. At 3 meter from each end. அந்த loads உடைய point of application வந்து ரெண்டு endல இருந்தும் 3 meter distanceல இருக்கிறாப்புல கொடுத்திருக்காங்க. Therefore, left supportல இருந்து 3 meterல 20 kN and right supportல இருந்து 3 meterல 20 kN வரைஞ்சிக்கோங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அகைன் இந்த பீமை செப்பரேட்டாக எடுத்து வரைஞ்சிக்கலாம். பீம் ஏபி வரைஞ்சிருக்கிறோம். ஃபிக்ஸட் சப்போர்ட் போட்டுக்கோங்க. ரெண்டு சப்போர்ட்லையும் ஏ அண்ட் பி மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ஏ அண்ட் ஆர்பி, தென் எம்ஏ அண்ட் எம்பி எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட் லோட்ஸ் ஃப்ரம் ஏ சப்போர்ட்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் 20 kN லோட் அண்ட் ஃப்ரம் பி சப்போர்ட்லேருந்தும் 3 மீட்டரில் ஒரு 20 kN லோட் ரெண்டுமே அப்ளை ஆகுது. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஸ்பேன் லென்த் 12 மீட்டர், therefore ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாயிண்ட் லோடுக்கும் சி அண்ட் டி பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். சப்போர்ட் ரியாக்ஷன் கால்குலேட் பண்றதுக்கு இந்த பீமை சிம்பிளி சப்போர்ட்டடா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ லோடு வந்து சிமெட்ரிக்கல் லோடா இருக்குது. சென்டர்ல நீங்க செக்ஷன் எடுத்தீங்கன்னா அதனுடைய 2 சைட்ஸ், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஈக்குவல் லோட்ஸ் இருக்கிறதுனால லோடிங் இஸ் சிமெட்ரிக்கல். லோடிங் சிமெட்ரிக்கலா இருந்தா ஆர்ஏ அண்ட் ஆர்பி ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு total load divided by 2. Total load 20 plus 20 is equal to 40 divided by 2 is equal to 20. Therefore, RA equal to 20 kN and RB equal to 20 kN. எடுத்து எழுதிக்கோங்க. ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ண உடனே ஃப்ரீ பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமுக்கு பீமை சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணி எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லையும் பெண்டிங் மோமெண்ட் கால்குலேட் பண்ணணும். தென் அந்த வேல்யூ யூஸ் பண்ணி பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். தட் இஸ் பெண்டிங் மோமெண்ட் அட் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0. சிம்பிளி சப்போர்ட்டில் சப்போர்ட் மோமெண்ட் 0 தான். therefore அதை எடுத்து எழுதிக்கோங்க. தென் பெண்டிங் மோமெண்ட் அட் சி கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட்ல செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதனுடைய லெஃப்ட் சைடில் ஆர்ஏ ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல எம்ஏ கன்சிடர் பண்ணக்கூடாது, சின்ஸ் பீமை சிம்பிளி சப்போர்ட்டடா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ பெண்டிங் மோமெண்ட் அட் சி இஸ் ஈக்குவல் டு RA into 3. RA upward இருக்குது, that is clockwise moment. Therefore, bending moment at C equal to plus RA into 3. RA value 20 substitute பண்ணீங்கன்னா bending moment at C equal to 60 kN. நெக்ஸ்ட் டி பாயிண்ட்ல பெண்டிங் மோமெண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் டில செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதனுடைய ரைட் சைடில் ஆர்பி அப்வர்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. செக்ஷனுக்கு ரைட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் பாசிட்டிவ் தான். therefore பெண்டிங் மோமெண்ட் அட் டி ஈக்குவல் டு பிளஸ் ஆர்பி இன்டூ 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுவும் 60 kN. இப்போ எல்லா பாயிண்ட்ஸ்லையும் பெண்டிங் மோமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த பெண்டிங் மோமெண்ட் வேல்யூஸை யூஸ் பண்ணி பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் போட்டுக்கோங்க. சப்போர்ட்ஸ் ரெண்டுலையும் 0 வேல்யூ தான். தென் சி பாயிண்ட்ல 60 அண்ட் டி பாயிண்ட்ல 60. லோட்ஸ் ரெண்டுமே பாயிண்ட் லோட்ஸாக இருக்கிறதுனால பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம்க்கான லைனை ஸ்ட்ரெயிட் லைனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெப்பிசாய்டல் ஷேப்பில் பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் கிடச்சிருக்கு. திஸ் இஸ் ஃப்ரீ பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம். மார்க் பண்ணிக்கோங்க. லோட் டவுன்வர்டாக இருக்கிறதுனால சாகி மோமெண்ட், தட் இஸ் பாசிட்டிவ். இப்போ இந்த பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமுடைய ஏரியா A1 கால்குலேட் பண்ணிக்கோங்க. ட்ரெப்பிசாய்டல் ஷேப்பில் இருக்கிறதுனால அதனுடைய ஃபார்முலா ரெண்டு பேரலல் சைட்ஸுடைய ஆவரேஜ் எடுத்து அந்த பேரலல் சைடுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். parallel sides வந்து top side distance 6 meter, bottom side distance 12 meter. Therefore 6 plus 12 divided by 2 average எடுத்துக்கிறோம். in between the parallel sides the distance வந்து 60 தான். Therefore into 60 போட்டுக்கோங்க. calculate பண்ணீங்கன்னா A1 equal to 540 kN meter square. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. next step fixed end moment diagram. fixed end moment diagramக்கு இந்த இடத்துல MA and MB ரெண்டு fixed end momentஸையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லோட் சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால MA and MB ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். that is denoted by capital M. that is since the loading is symmetrical, MA is equal to MB, that is equal to M. draw fixed end moment diagram. MA and MB ரெண்டுமே சேமாக இருக்குது, that is M தான். therefore fixed end moment diagram ரெக்டாங்குலா இருக்குது, ரெக்டாங்குலா வரைஞ்சிக்கோங்க. fixed end moments ரெண்டுமே ஹாகி மூமெண்ட் தான். therefore மைனஸ் போட்டுக்கோங்க. fixed EMDன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய ஏரியா A2 கால்குலேட் பண்ணிக்கணும். இது ரெக்டாங்குலா இருக்கிறதுனால அதனுடைய பேஸ் டிஸ்டன்ஸ் 12 மீட்டர், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் M தான். therefore A2 is equal to 12 into M. A2 equal to 12M பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ A1 A2 ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் அப்ளை மொமெண்ட் ஏரியா தியரம் 1. அந்த தியரம் படி A1 is equal to A2. A1 and A2க்கான வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க.
A1 வேல்யூ 540 kilonewton meter square, A2 equal to 12m, ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. m தான் கால்குலேட் பண்ணணும். therefore ரைட் சைடில் இருக்கக்கூடிய 12 லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் என்டர் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா m is equal to 45 kilonewton meter. ஃபிக்ஸட் எண்ட் மோமெண்ட் ஆனதுனால நெகட்டிவ் வேல்யூ தான். therefore ma is equal to 45 kilonewton meter and mb also 45 kilonewton பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நம்ம பார்த்தது போல் இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் சேம் ப்ராப்ளம் நியூமரிக்கல் வேல்யூ இல்லாமல் ஸ்டாண்டர்ட் கேஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல டிரைவ் பண்ணி கொண்டு வந்த எம்ஏ அண்ட் எம்பிக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நீங்கள் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். எம்ஏக்கான வேல்யூ 2WL டிவைட் பை 9, எம்பி ஆல்சோ 2WL பை 9. இந்த ஃபார்முலா நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் டபிள்யூக்கான வேல்யூ 20 அண்ட் எல்கான வேல்யூ 12. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணாலும் இதே 45 kilonewton மீட்டர் கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேக்ஸிமம் நெட் பாசிட்டிவ் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் ஃப்ரீ பெண்டி மோமெண்ட் டயக்ராம் அண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட் டயக்ராம் ரெண்டையுமே கம்பைண்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு ஸ்கெட்சும் எடுத்து கம்பைண்டாக வரையும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓவர்லேப் ஆகக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் போர்ஷனை மட்டும் வரைஞ்சிக்கோங்க. நெட் பெண்டி மோமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெண்டி மோமெண்ட் 0 தான், ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட் தான். தட் இஸ் எம்ஏ வேல்யூ 45 மார்க் பண்ணிக்கோங்க. பி சப்போர்ட்லேயும் ஃப்ரீ பெண்டி மோமெண்ட் 0 இருக்குது, ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் 45 இருக்குது. தட் இஸ் எம்பி வேல்யூ, அதை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் அதாவது சி அண்ட் டி பாயிண்டில் ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் வேல்யூ அண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் வேல்யூ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் சி பாயிண்ட் அண்ட் டி பாயிண்ட் ரெண்டுலேயுமே 60 தான், ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் 45. therefore 60 minus 45 15 கிடைக்கும். therefore ரெண்டு பாயிண்ட்லையும் நீங்கள் 15 மார்க் பண்ணிக்கலாம். that is maximum free moment 60 minus fixed end moment 45. சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 15 kilonewton மீட்டர் கிடச்சிருக்கு. தட் இஸ் பாசிட்டிவ். ஃப்ரீ மூமெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. therefore அந்த வேல்யூ பாசிட்டிவ் தான். இதை கால்குலேட் பண்ணிவிட்டும் அங்கே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும்னா எல்லா பாயிண்ட்லையும் ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைட்லையுமே கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராப்ளத்தில் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல ஷியர் ஃபோர்ஸ் அட் ரைட் ஆஃப் பி. பி பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு ரைட் சைடில் எந்த ஃபோர்ஸும் இல்லை. therefore ஷியர் ஃபோர்ஸ் அட் ரைட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஷியர் ஃபோர்ஸ் அட் ரைட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0. தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் லெஃப்ட் ஆஃப் பி. பி பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு ரைட் சைடில் ஆர்பி ரியாக்ஷன் மட்டும் இருக்குது. ஆர்பி இஸ் அப்வர்ட் ரியாக்ஷன். செக்ஷனுக்கு ரைட் சைடில் அப்வர்டாக இருக்கும்போது shear force நெகட்டிவ் தான் எடுத்துக்கணும். therefore shear force at left of B is equal to minus RB. RB value 20, that is minus 20 kilonewton. next point D point. D பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு ரைட் சைடில் சேம் RB ரியாக்ஷன் அப்வர்டாக இருக்குது. therefore shear force at right of D is equal to minus RB. shear force at right of D equal to minus RB. therefore minus 20 kilonewton தான். then shear force at left of D. D பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதனுடைய ரைட் சைடில் ஒரு டவுன்வர்ட் லோடு 20 அண்ட் அப்வர்ட் ரியாக்ஷன் RB ரெண்டும் இருக்குது. shear force கால்குலேட் பண்ணும்போது செக்ஷனுக்கு ரைட் சைடில் அப்வர்ட் ஃபோர்ஸுக்கு நெகட்டிவ் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸுக்கு பாசிட்டிவ். RBனுடைய வேல்யூ 20. therefore minus 20 plus downward force 20. shear force at left of D is equal to minus 20, that is minus RB plus downward force 20. calculate பண்ணிங்கன்னா 0 வேல்யூ. நெக்ஸ்ட் பாயிண்ட் C. இப்போ C பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு ரைட் சைடில் சேம் அப்வர்ட் ரியாக்ஷன் RB அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 20 இருக்குது. therefore minus 20 plus 20. shear force at right of C is equal to minus RB plus 20 force. RB வேல்யூ 20 தான். therefore calculate பண்ணிங்கன்னா 0 வேல்யூ. then shear force at left of C. C பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு ரைட் சைடில் அப்வர்ட் ரியாக்ஷன் RB அண்ட் 2 டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது. அப்வர்ட் ரியாக்ஷனுக்கு நெகட்டிவ் அண்ட் 2 டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. therefore minus 20 plus 20 plus 20 calculate பண்ணிங்கன்னா shear force at left of C equal to 20 kilonewton. then A பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். shear force at right of A கால்குலேட் பண்ணுறோம். therefore பாயிண்ட் ஏக்கு ரைட் சைடில் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் RA அப்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. shear force கால்குலேட் பண்ணும்போது செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் பாசிட்டிவ். therefore பாசிட்டிவ் RA.
shear force at right of A is equal to positive RA, RA value 20 தான், therefore plus 20 kilonewton. Then shear force at left of A பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் எந்த ஃபோர்ஸும் இல்லாததுனால shear force at left of A is equal to 0. shear force at left of A is equal to 0. இப்போ எல்லா பாயிண்ட்லையும் shear force கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நீங்கள் shear force டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். that is A பாயிண்டில் 0 and plus 20, C பாயிண்டில் plus 20 and 0. A பாயிண்டில் 0 and plus 20, therefore 0லேருந்து அப்போட பாசிட்டிவ் சைடுக்கு 20 மார்க் பண்ணிக்கோங்க. C பாயிண்ட்லேயும் பாசிட்டிவ் 20 ஆனதுனால சேம் லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 மார்க் பண்ணிக்கோங்க. தென் C பாயிண்டில் ரைட் சைடில் 0 ஆனதுனால 0ல் வந்து மீட் பண்ணிக்கோங்க. தென் D பாயிண்டில் 0 and minus 20, B பாயிண்டில் minus 20 and 0. தென் D பாயிண்டில் 0 and minus 20 கிடச்சிருக்கு. therefore 0 பாயிண்ட்ல இருந்து டவுன்வர்டாக 20 மார்க் பண்ணிக்கோங்க. தென் B பாயிண்டில் minus 20 0 இருக்கிறதுனால ஹரிசாண்டலாக ரைட்வர்டாக B பாயிண்ட்டை நோக்கி மூவ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் minus 20 and 0 இருக்கிறதுனால அகைன் 0ல் போய் மீட் பண்ணிக்கோங்க. shear force டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். லோட் டயக்ராம் யூஸ் பண்ணியும் நீங்கள் shear force டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். தட் இஸ் shear force டயக்ராமுக்கான பேஸ் லைன் 0 0 மார்க் பண்ணிக்கோங்க. தென் அந்த 0 பாயிண்ட்லேருந்து நவ் A பாயிண்டில் RA வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரியாக்ஷனுடைய வேல்யூ 20, therefore அப்வர்டாக 20 மூவ் பண்ணிக்கோங்க. தென் A பாயிண்ட்டுக்கும் C பாயிண்ட்டுக்கும் இன் பிட்வீன் எந்த ஃபோர்ஸும் இல்லாததுனால நீங்கள் ஹரிசாண்டலாக மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் C பாயிண்டில் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 20 இருக்குது. therefore அந்த 20லேருந்து நீங்கள் டவுன்வர்டாக 20 மூவ் பண்ணிங்கன்னா 0ல் வந்து மீட் பண்ணிக்கலாம். தென் C to D எந்த ஃபோர்ஸும் இல்லை. therefore அதே லைனில் நீங்கள் ஹரிசாண்டலாக மூவ் பண்ணிக்கோங்க. தென் அட் பாயிண்ட் Dயில் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 20 இருக்குது. therefore டவுன்வர்டாக 20 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கோங்க. தென் D to Bயில் எந்த ஃபோர்ஸும் இல்லை. therefore ஹரிசாண்டலாக மூவ் பண்ணி வந்தீங்கன்னா அகைன் minus 20லே இருப்பீங்க. தென் B பாயிண்டில் வரும்போது அப்போர்ட் ரியாக்ஷன் RB இருக்குது. RBயுடைய வேல்யூ 20 இருக்கிறதுனால 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் மேல் நோக்கி மூவ் பண்ணிங்கன்னா 0 பாயிண்டில் வந்து மீட் பண்ணிக்குவீங்க. திஸ் இஸ் shear force டயக்ராம். பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் P1 and P2க்கான டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நெட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் P1 and P2 மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சேம் ப்ரொசீஜர் தான். அதாவது அட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ 0, therefore பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் பாயிண்ட் P1ல் நீங்கள் செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதனுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் A சப்போர்ட் Xன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் பெண்டிங் மொமெண்ட் அட் P1. இப்போ P1 பாயிண்டில் செக்ஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் RA அப்போர்ட் ஃபோர்ஸ் அண்ட் MA ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் இருக்குது. இப்போ RA அபவுட் P1 மொமெண்ட் எடுத்துக்கலாம். தட் இஸ் அப்போர்ட் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால அது கிளாக் வைஸ் மொமெண்ட் தான். therefore plus RA into X. RA into X. then end moment MA anti-clockwise directionல இருக்குது. therefore minus MA. minus MA அதையும் எழுதி 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. that is RA value 20, 20X போட்டுக்கோங்க. MA value ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். MA value 45. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20X minus 45 is equal to 0. minus 45 ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. that is plus 45. that is 20X equal to 45, X equal to 45 by 20 is equal to 2.25 meter. therefore point of contraflexure point P1 வந்து A சப்போர்ட்லேருந்து 2.25 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சேம் வைஸ் P2 பாயிண்ட் B சப்போர்ட்லேருந்து 2.25 மீட்டரில் இருக்குது. எடுத்து எழுதிக்கோங்க. that is P1 is 2.25 meter distance from A support and P2 is 2.25 meter distance from B support. இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கான ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.